कौन बे तू? உன் பேர் என்ன? ஜெய். என்ன கிண்டல் பண்றியா? என்ன பேரை சொன்னா ஜெய். என் பேரு ஜெய்ங்க. இங்க எதுக்குடா வந்த? ஒரே குத்துங்க. அங்க மயங்கிட்டங்க, இங்க எழுந்தங்க. அதாங்க. எப்படிங்க நான் இங்க வந்தேன்? அரே சுல்தான், कौन लाया रहा है इसको? யாரா இவனை கூட்டிட்டு வந்தது? நான் தான் கூட்டிட்டு வந்தேன்ப்பா. என் பொண்ணு கூட்டிட்டு வந்தாளா உன்னை? ஆமா முத்தப்பா. டேய் முத்தப்பா இல்லடா, முஸ்தபா. அதேதான் மூதாப்பா. எனக்கு சான்ஸ்கிரிட் வராது. எங்க வேணுமோ நீயே அங்க சேர்த்துக்கோ. அங்க என்ன நடந்ததுன்னா, பரா நான் சொல்றேன் பரா. ஏ மேரா ஃப்ரெண்ட் ஹை, காலேஜ் में ஃபைட் में போட்டா ஹை, அவ இவனை உதைச்சா ஹை, இவன் கீழே விழுந்தா ஹை, போட்ட போட்ல ஹான்னு வாய பொளந்தா ஹை, பார்த்தா கோமால இருந்தா ஹை. அங்கிருந்து இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம இவனை இழுத்துட்டு வந்தா ஹை. அவங்க என்ன செய்யறாங்கன்னு நான் ஃபாலோ கத்தா ஹை, உங்க கிட்ட ஆத்தா ஹை. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது உருது தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்குடா அதை கொல்ற? இத பாரு, என் பாப்பா உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. நீ நல்லா கத்துக்கிட்டு ஷேக்க உழுக்குன்னு உழுக்கிடணும். என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். அம்மா, உன் ஃபுல் சப்போர்ட்டுக்கு தான் என் கண்ணம் பழுத்தது. இந்த ஃபைட்டிங் கீட்டிங்லாம் எனக்கு வராது. எனக்கு எதுவும் வேணாம். ஆளை விடு, நான் கிளம்புறேன். அட கத்துக்க, அப்பதான் உடம்பு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹார்லிக்ஸ் பிஸ்கட் சாப்பிடுங்க. பிஸ்கட் பாக்கெட்டோட விலை வெறும் 9 ரூபாய் ஏய், பை தான். பை. பேட்டா, இது கோயம்புத்தூர். இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல அந்த பசங்க ஒண்ணு தினம் உதைப்பாங்க. கத்துக்க. வேணாம் சார். பாப்பா, அவனை விடுறீங்களா? ஏய் நீ போ. தேங்க்ஸ் சார், காப்பாத்திட்டீங்க. வரேன் சார். அட சக்திகர பையனா இருக்கான். ஏய் நில்றா. நேத்து நீ தானே ஷேக் கூட ஃபைட் பண்ண. உனக்கு எதுக்கு இந்த ஃபைட் எல்லாம்? போடுவே இனிமே. போடா கிளாஸ்க்கு போ. ஏய் இங்க வா. இந்த ஷேக் கூட ஃபைட் பண்ணது நீதானே? உனக்கு என்னத்துக்குற இந்த ஃபைட்ல? டேமானி. ஏய் இங்க வாடா. நேத்து நீ தானே ஷேக் கூட ஃபைட் பண்ண. என்னடா பாக்குற? ஏய் என்னடா பாக்குற? ஃபைட்லாம் பண்றியா நீ? அவனை போட்டானா யாருக்கிட்ட போட? ஏண்டா அடிச்சிட்டாங்களா? வலிக்குதா? கவலைப்படாத, எங்கிட்ட ஜெண்டு பாம்பு இருக்கு. வெறும் 15 ரூபா தான். இதுக்கு தான் ஃபைட்டிங் கத்துக்க சொன்னேன். இப்ப பாத்தியா, எல்லாரும் கோவில்ல மணி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போறானுங்க. கை இல்லாதவன், காலேஜ் வராதவனை தவிர ஒவ்வொருத்தனும் தர்மடி அடிச்சானுங்க. அதுக்கு தான் சொல்றேன், என் பேச்சை கேட்டு ஃபைட்டிங் கத்துக்கோ. அவன் அடி. என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். இன்னமும் அதையே சொல்றியே தாயே? எனக்கு ஃபைட்டிங் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஆளை விடு. அது இல்ல ஜெய், நான் சொல்றத கேளு. விடுப்பரா, வேணாம்னு சொன்னா போட்டுமே. ஏ பரா இல்லடா, பரா. அதான் பரா. பா பா பரா. பா பா பரா. பாவ அழுத்தி சொல்லுடா. பரா. அழுத்தினேன பர்றா. இல்ல அழுத்து அழுத்து அழுத்துடா. உனக்கு என்ன? இத வந்துட்டாடா. இவ்வளவு கஷ்டமான பேர்லாம் என் வாயில நுழையாது. பரா புரான்னு துணி செட்டிக்கிட்டே நக்கல் கட்டுறியா? உனக்கு என்னடா வேணும்? குட் மார்னிங். உட்காரு உட்காரு உட்காரு. ஏய் சாக் பீஸ் வாங்கலையா? ஒரு டசனுக்கு ஒன்னு ஃப்ரீ. ஏய் இன்னைக்கு ஒரு தில்லுமுல்லுக்கெல்லாம் வேலை கிடையாது. உட்கார் உட்கார். வெச்சாயம் ஆப்பு. இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட். கீஞ்சுது. 2 மணி நேரம் தான் டியூரேஷன். Now we will start. சுருக்கு பீடி சிகரெட்டு 6 பாக்கெட்டு. அப்புறம் வேற என்ன வாங்கணும்? எனக்கு இருக்கு. பாக்கெட்டா? பைசா தா. பைசாவும் தர மாட்டே, பாக்கெட் தர மாட்டியா? நான் என்ன தர்மத்துக்கு வியாபாரம் பண்றேன்? என்ன கேனைய நினைச்சியா? ஏய் பாக்கெட் குடுறி. சார், இவன் என்ன பார்த்து காப்பி அடிக்கிறான் சார். காப்பி அடிக்கறனா? இதுல என்ன காப்பி அடிக்க இருக்கு? பாருங்க சார், முன்னாலே வெட்டு பின்னாலே வெட்டு. பேப்பர் அப்படியே புதுசா இருக்கு. காப்பி அடிக்கறனா? பைசா குடுறி. மாட்டேன் சார், பாக்கெட் வாங்கிட்டு பைசா கொடுக்க மாட்டேங்கற சார். ஏய் குடுறி. முதல்ல அவன் பாக்கெட்டை கொடு. கொடு. உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் போகணும். மானிக்கு டிஓ காலேஜுக்கு வரதால ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட என்னால பர்மிஷன் கொடுக்க முடியாது. எனக்கு லீவு நிறைய இருக்கு. அத அடுத்த மாசம் போட்டு போங்க. அத நீங்க சொல்லாதீங்க.
நான் லீவ் போட்டேன். இந்த பாருமா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. உன் புருஷன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எதுக்கு என் புருஷன் பத்தி அனாவசியமா பேசுறீங்க? என் புருஷன் பெரிய ஆளு நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஏமா நீ தானமா நீ சொன்ன உனக்கு 6 பசங்கன்னு, அப்பனா உன் புருஷன் பெரிய ஆள் தானே? ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வச்சுக்காதீங்களா? ஏமா உன்னை நான் வச்சுக்கிறேன் எப்பமா சொன்னேன்? ஷட் அப். சார் பாக்கெட் காலியா தெரியுது. பென்னோ பென்சிலோ ரப்பர் வைக்கணுமா சார்? எதுவும் காலியா இல்ல போடா. மேடம் உங்களுக்கு அவங்களுக்கு பாக்கெட்டே இல்ல. மேடம் இன்ஸ்பெக்ஷன் வரதால தான் உங்களை லீவ் போட வேணாம்னு சொல்றேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மேடம் நீங்க கவர்னர் கையால நல்லாசிரியர் விருது வாங்க போற பெண்மணி, அதை யோசிச்சு பாருங்க. சார் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வந்து போச்சு. இந்த எதுவும் வத்தல போடா. மேடம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்ன கோவக்காரனாக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கா லீவ் ஐயோ, போட சொன்னதையே திருப்பி சொல்லி டைம் பாஸ் பண்ணாதீங்க. பாஸ் டைம் பாஸ் புதுசா வந்திருக்கு, வாங்கிங்க சார். நீ பாஸ் பண்ற வழியை பாரு. Thank you, 100 sir. வச்சுக்கோ. முருகா, மேடம் முருகா, நான் சொல்றது கேளுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். நான் கால்ல ஒண்ணு விடுறேன். ஒரு வாட்டி சொன்னா உனக்கு தெரியாதா? மனுஷனா இல்லையா? போய். ஐயோ அப்பா, நீ போனா என்ன? இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு சமாளிச்சுக்க. ஏங்க மேடம் 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 பியூன் கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்துட்டோம், வாங்கிக்கங்க. இவங்க கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்தீங்களா? மேடம் ஹாய். ஏன்றா என்னை அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறியா? யார் அப்படி சொன்னாங்க? நானா? உங்களை போய் அடிக்கிறதுக்கு ட்ரைனிங்கா? சத்த சொல்லி போடு. சேச்சே, சத்தியமா இல்லங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை அடிப்பான். என் ஃபுல் சப்போர்ட்டும் ஜெயிக்கும். சுமாரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் போய் சார். நேத்து வின்சென்ட் ரோட்ல ஓடுனியாக்கு? ஆமா ஓடுனேன் சார். எதுக்குடா ஓடுன? அதுக்கு தான் உன்னை அடிக்கிறதுக்கு தான். என்னது? ஃபுல் சப்போர்ட் என்னது? ஜெயிக்கு தான். நீ கொஞ்சம் அப்படி போ சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துச்சு, அதாங்க ஓடுனேன் சார், அவ்வளவுதான் சார். அப்படின்னா நீ எதுக்குடா வின்சென்ட் ரோட்டுக்கு போன? சொன்னா புரியாதா? ஒண்ணு அடிக்கிறதுக்கு தான். ஃபுல் எக்சர்சைஸ், ஃபுல் சப்போர்ட் ஜெயிக்கு தான். உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். இங்கே என்ற கிட்ட முடிஞ்சாண்டா. இரு. சார், டாக்டர் இல்ல சார், தொப்பை விழுந்துருச்சு, மார்னிங்ல ஓடுனேன் சார், அதான் சார் ஓடுனேன், அவ்வளவுதான் சார். என்ற கிட்ட நக்கல் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் அறுக்கி போடுவேன். இல்ல சார். சரி சார். சார் என்ன மாப்ள, நம்ம பிரின்சிபல் மார்னிங் கரெக்ட் பண்றாரு. என்ன பண்ற நீ? நான் ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு டிஇஓ வராரு. அவன பண்ண போறான். அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. என் சீட்டை தான் டர்ன்னு கழிச்சிருவாரு. நீ ஸ்டைலா லெக்சரர் மாதிரி நில்லு, மத்ததெல்லாம் நான் பார்த்தேன். இந்த ரூம் பார்க்க மாட்டேன். அந்த ரூம் பார்க்க மாட்டேன். டீ குடிக்கிறீங்களா சார்? குடிக்க மாட்டேன். காபி சாப்பிடுறீங்களா? சாப்பிட மாட்டேன். ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே வந்துட்டேன். என் ஆசைக்காக பச்சை தண்ணியாவது குடிங்க சார். கையோட எடுத்துட்டே வந்துட்டேன். ஓ நீங்க கூஜாவா? பென் பென்சில் ரப்பர் சைலண்ட் சைலண்ட். உட்காருங்க சார். மேற்கு இது தொடச்சுக்க. கண்டவன் கஷ்டத்தை தொடக்க எந்த விட்டு தான் கிடைச்சதா? போய் அந்த பக்கம். சாரி சார். சார் ஸ்டூடெண்ட்லாம் பயங்கர பிரில்லியன்ட் சார். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் வித்தியாசமா ரெண்டிவோ. தெரியுமே சார். எப்படி தலையில கொம்பு முளைச்சிருக்கா? ஒண்ணுமே தெரியல சார். நான் ஸ்டூடெண்ட்ஸ கேள்வி கேட்க மாட்டேன். அப்படியா? அப்ப வாங்க போலாம். ஐயோ லெக்சரர் தான் டெஸ்ட். அவன் எப்படி பாக்குறான்? நான் கேட்பானா என்ன? ஒண்ணு என்ன கேட்க போறான்? உங்க பேர் என்ன மேடம்? உங்களை தான் மேடம். ஐயோ மேடம் சொல்றானே. ஏன் பேச மாட்டேன்றீங்க? சொல்லுங்க மேடம். தள்ளியா நந்தி? உங்க பேர் என்ன? சொல்லுங்க மேடம். என்ன போய் மேடன்றீங்க? நான் சார் சார் பாருங்க. ஒத்து. உங்க பேரு? மாணிக்கம். மாணிக்கம் மிர்ச்சா சார். தியா மிர்ச்சா பரம்பரை. வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. கன் பார்ட்டி, ராயல் ஃபேமிலி. நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க? நான் ஏன் எடுக்கணும்? ஏ நீ லெக்சர் இல்லையா? சம்பளம் வாங்கலையா? சம்பளம் வாங்குறேன். நான் லட்சம் எல்லாம் இல்ல. அதாவது சம்பளம் வாங்கிட்டு பாடம் நடத்த லெக்சர் இல்லன்னு சொல்ல வராங்க சார். அதான் ராயல் ஃபேமிலி சொன்னேன்ல, மறந்து போறீங்க. வெரி குட் வெரி குட். அப்ப கண்டிப்பா ஒரு லெசன் எடுத்தே ஆகணும். பாடம் எடுக்க ஏன் இவ்வளவு லேட்டு? ஒரு நிமிஷம் சார், அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்னால முடியாது நான் போறேன். இப்ப பாடம் எடுக்க போறாங்களா இல்லையா? யோ அத பத்தியே பேசிட்டு இருக்கேன். வாய் பண்ணி கம்ப்ளீட்டியா? எனக்கு எப்படி அந்த பாடலாம் வர? என்ன விட நான் போறேன். என்ன ஊடல்? அந்த ஆளு கொஞ்சம் நட்டு லூசு, நான் பாத்துக்கிறேன். சும்மா ஐயோ என் சுருட்டு. சுருட்டா? சுருட்டு என்ன அர்த்தம்? சுருட்டுன்னா சுத்தி ஸ்டூடண்ட்ஸ் இருக்கான்னு சொல்ல வராங்க. அதை விட பெரிய சுருட்டை வாங்கிட்டு எனக்கு சுருட்ட மேடம் போயா. மறுபடியும் சுருட்டுன்னு சத்தம் கேக்குது. அத பத்தி தான் பேசிருக்கேன். உனக்கு மேனேஜ் இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? தாவா? ஆமாடா. பாருமா, அவர் பெரிய ஆபீசர். டிஓமா? I am DEO. நீ டிஓ தான், நான் பிரின்சிபல். தெரியுமாடா? வாய் மூடி கம்ப்ளீட்டா. இந்த பாருமா, அந்தால பக்கச்சிட்டு வெச்சுக்கோ. நம்ம ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணுவோம். I am going to suspend you. எதுவெல்லாம் பிடிக்குடா? புடுங்கடா, புடுங்கடானே. போடா. இந்த பாரு, அந்தால நினைச்சு வெச்சுக்கோ. நம்ம காலேஜ் இன்னைக்கே முடியும். Yes, I am going to close the college. நான் இன்னைக்கே காலேஜ் மூட போறேன். உன்னால வாயே மூட முடியல, நீ காலேஜ் மூடியா? மூடிடுவியா? போடா. ஏய்
அந்த ஆள் நம்ம சம்பிரதாயப்படி குடிக்கிற தண்ணியை சொம்புல கொண்டு வந்துருக்காரு அவரை போய் அந்த தொம்பாலே அவன் அடிக்க போறேன். டேய் உனக்கு எங்களை அடிக்கிறது சொம்பு தேவைப்படுது எனக்கு அதான் தேவையில்ல கையா போதும் வாங்க. வாங்கடா. அடிக்கிற வேலை ஏன் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய் வாடா உடல் திட்டு அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காது. தால் நமக்கு கடவுள் மாதிரிமா எனக்கு கடவுள் வேணாம் சுட்டு தான் வேணும். என்ன காலேஜ் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி லெசன் ஆரம்பிக்கலாம். ஓகே சரி ஜெய். Any elements in combining with one another conform different circumstances, each of each character by definite proportion of the masses of these elements. For instance, carbon forms two compounds with oxygen. One of them, carbon monoxide, contains 42.88% of carbon and 57.12% of oxygen. The second compound, carbon dioxide, contains 27.29% of carbon and 72.71% of oxygen. By studying both the components, they are established the law of multiple proportion when two. என்னடி? ஏய் என்னாச்சு? ஏய். ஏன் திடீர்னு கத்துற? Hey, என்னாச்சு பேபி? என்னாச்சு என்னத்த தின்ன? பேபி? பிஸ்கெட்டா? எந்த பிஸ்கெட்? அந்த அனிமல் ஷேப்ல இருக்கு. ஏய், அது பிஸ்கெட் இல்ல, கேண்டில். ஐயோ என்னாச்சு தம்பி? இங்க எந்த கேண்டில் சார் தின்னுட்டா? கவலைப்படாதம்மா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். எதுக்குடி கேண்டல தின்ன? கலர் கலரா பார்க்க நல்லா இருந்ததுன்னு ஆசையா தின்னுட்டேன். ஜெய், சரியான உங்க வீட்ல கிச்சன் எங்க இருக்கு? எதுக்கு? இவள அடுப்பு மேல உட்கார வச்சா கேண்டில்ஸ்லாம் உருகி வந்துரும். வேற. வா, டேய் உதைச்சிட்டாடா. ஜெய், நெஞ்சு வலி ஏய், டாக்டர் சும்மா கூப்பிடுறா. இருடா. டேய். ப்ளீஸ் டாக்டர். எங்க பேஷண்ட் எங்க பேஷண்ட் எங்க? தோ இதான் சார். கொஞ்சம் சும்மா சார் இருடி. என்ன நெஞ்சில உதைச்சிட்டா. நெஞ்சு வலிக்கு வைத்தியம் பாப்பீங்களா? நெஞ்சு வலியா வயிற்று வலியா? சீனியர் பேஷண்ட் யாரு? சீனியர் அவதான். சீரியஸ் எனக்கு தான் சார். யோ கன்ஃபியூஸ் பண்ணாதயா? சரி முதல்ல நீங்க அவளையே பாருங்க சார், இல்லனா மறுபடியும் உதைச்சிருவா. என்னம்மா மெழுகுத்தி தின்னியா? ஆமா டாக்டர். பிஸ்கெட் நினைச்சிட்டேன். அம்மா. நல்ல வேலை சாக்லேட் நினைச்சு சோபாவை தின்னாத போனியா? தின்னு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அப்ப பொழைக்க மாட்டாளா? பொழைச்சுக்கும்பா. கஷ்டமா? இல்ல போயிடுவாளா? போவாது. பினிஷ் ஆயிடுவாளா? ஓ. அடடா இவ செத்தா எத்தனை பேர் தூக்கணுமோ, உயிரோட அங்கேயே தூக்கிட்டு வரதுக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இவளை எப்படி ஏய், தூக்க வாயை மூடுற. என்ன உளற? நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இதுக்கு தான் உதைச்சிருக்கா. ட்ரீட்மெண்ட் பாருங்க. முடியலையே. அம்மா அந்த கையை கொஞ்சம் இப்படி நீட்டு. தின்றதுக்கு எதுவும் கொடுக்க போறது இல்லம்மா, இன்ஜெக்ஷன் தான் போட போறா. கண்ணை கொஞ்சம் முடிக்கா. சீக்கிரம் போடுங்க. எப்போ போட்டாச்சுமா, பெரிய பாடி இல்ல, அதான் உனக்கு தெரியல. ஒரு அரை மணி நேரம் எதையும் சாப்பிடாம கண்ணை மூடி படுத்துக்கணும். அரை மணி நேரம். அரை மணி நேரம் சீக்கிரம் ஓடிடும்.